மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.3 இரண்டாவது கணக்குறையுடைய என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு தீப்பெட்டியின் கன அளவு 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. இதே கன அளவுகளை கொண்ட தீப்பெட்டிகள் உள்ள ஒரு கட்டின் கன அளவை காண்க. சரிங்களா? அப்போ தீப்பெட்டி அப்படின்ட்டாலே அது என்ன செவகம்ப்பா, அது கன செவக வடிவத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா தீப்பெட்டி இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு தீப்பெட்டியோட கன அளவு கண்டுபிடிச்சி அதை 12ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டினுடைய கன அளவு நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு தீப்பெட்டியினுடைய அளவு கொடுத்துட்டாங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது எல், இது உங்களுக்கு பி, மூணாவது கொடுத்துறது ஹெச். ஃபர்ஸ்ட் எல்பிஹெச் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு தீப்பெட்டியின் கன அளவு ஆல்ரெடி சொல்லிட்டேன். தீப்பெட்டினால என்ன வடிவில் இருக்கும்? கன செவ்வக வடிவில் இருக்கும். அப்போ கன செவ்வகத்துக்கு கன அளவு பார்க்கறது ஃபார்ம் என்னது அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 இன்ட்டு பி கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க 3.5 இன்ட்டு ஹெச் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கப்பா 2.5. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எதையும் பெருக்க போகிறோம் அப்படின்னா 6ஐயும் 3.5ஐயும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். சரிங்களா? 3.5 இன்ட்டு 6 புள்ளிக்கு எடுத்து ஒரு ஸ்தானம் இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 6 எவ்வளோப்பா 30, 30க்கு 0 மிச்சம் 3, 6 3 18, 18 3ஐயும் கூட்டிங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 21. இங்கே எத்தனை தசம திருத்தம் இருக்குது? ஒரே ஒரு தசம திருத்தம், அதாவது புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே புள்ளியே இல்லாட்டா லாஸ்ட்டாக புள்ளி இருக்குது அர்த்தம். ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி என்னச்சுன்னு நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 21 இன்ட்டு 2.5. இப்போ 21ஐயும் 2.5ஐயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். இப்போ 21 2.5 இங்கே புள்ளி வச்சு பயப்பட வேண்டாம். புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ ஒரே ஒரு தசம திருத்தம் தான். பாருங்கள், 5 1ஐயும் பெருக்கினீங்கன்னா 5, 2 எவ்வளோ அப்படின்னா 10. 2 1ஐயும் பெருக்கினா 2, 2 எவ்வளோ அப்படின்னா 4. கூட்டுங்க 5 2 5. எத்தனை தசம திருத்தம் இருக்குது? ஒரே ஒரு தசம திருத்தம் இருக்குது. புள்ளி எங்கேயுமே இல்லாட்டா லாஸ்ட்டில் இருக்க அர்த்தம். ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா விட என்ன வருதுப்பா 52.5 வருதா? ஸோ இந்த இடத்துல என்ன செஞ்சுருங்க அப்படின்னா எழுதிருங்க 52.5 சென்டிமீட்டர் கியூப், இல்லாட்டா கன சென்டிமீட்டர்னு போட்டாலும் ஒன்று தான். இப்போ ஒரு தீப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 52.5 சென்டிமீட்டர். இப்போ 12 தீப்பெட்டியோட கன அளவு வேணும் அப்படின்னா இந்த ஆன்சரை எதால் பெருக்க போகிறோம்? 12ஆல் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா பெருக்க போறீங்க. 52.5 இன்ட்டு 12 பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 630 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இந்த செகண்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.